இஃப்தாருக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த சிக்கன் சீஸ் ரோல் இந்த நம்ம ஃபில்லிங் மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா இது சமோசா ஷீட்லேயும் இல்லை ரோல் ஷீட்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டை பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை வந்து நான் வேக வச்சு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கார்னையும் சேர்த்துக்கலாம். கார்ன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கேப்சிகம் வந்து பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு க்யூப் வந்து சீஸை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நல்லா எடுத்துக்கலாம். ஃபில்லிங் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஸ்விட்ஸோட நான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபில்லிங்கை வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு வந்து தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி இதை வந்து நம்ம ஒட்டி எடுத்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம அப் டு ஃப்ரீசரில் 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தேவையானப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் உள்ள ஆயிலில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் சீஸ் ரோல்ஸ் ரெடி. இஃப்தார் டைமில் ஈஸியாக நம்ம இந்த ஃபில்லிங் மட்டும் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.